பிரச்சனை வர காரணமே முழுக்க முழுக்க இந்த ஈஸ்வரி பாட்டி தான். இந்த ஈஸ்வரி பாட்டியை மட்டும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சி விட்டா பாக்கியாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க. இல்லைனா எப்படினாலும் வெளியே கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எதுவுமே முடியல. எங்கள் சுதாகருமே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அவங்களுமே பார்த்தீங்கன்னா கை விரிச்சிடுறாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலருக்கு தான் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. ஏன்னா அவர் பதவியில் இருக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் செலியன் தம்பி இப்படி பண்ணியிருந்துடக்கூடாது, அடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அந்த மாதிரி பேசிட்டு கிளம்பிடுறாங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஜெனி கதறி கதறி அழுதுட்டுருக்குறாங்க. உடனே பாக்கியா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமும் நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு அமைதியாக இருக்கக்கூடாது, நம்ம கிளம்பலாம், நம்ம எதனால பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புறாங்க. அதை பார்த்த பாட்டிக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது. பாக்கியா நீ இப்போ எங்கே போகிற அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நான் எப்படினாலும் செலியனை வெளியே கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. ஜெனியோட அப்பா ட்ரை பண்ணாங்க, அதுவும் முடியலை. ஏன் சுதாகர் சம்மந்தி கூட வந்து இது பண்ணாங்க, அவரால் கூட முடியாத விஷயம் உன்னால் முடியுமா? தேவையில்லாமல் நீ மறுபடியும் எதனாலும் ஒரு பிரச்சனையை கொண்டு வராமல் பேசாமல் அமைதியாக வீட்டில் இரு பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பாக்கியா இருந்துக்கிட்ட நான் போகிறேன் என்னாலலாம் அமைதியாக இருக்க முடியாது, நான் எப்படினாலும் செலியனை வெளியே கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு கிளம்புறாங்க. பாட்டி வந்து பாக்கியாவை பிடிச்சி எப்போதும் போல தான் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இவன் ஏன் தான் அப்படி இருக்கிறாளோ, யார் சொல்கிறதையுமே கேட்க மாட்டா, இவளால் தான் இப்போது செலியன் வந்து ஜெயிலுக்குள்ளேயே கிடக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வீட்டில் திட்டிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே நம்ம பாக்கியாவும் செல்வியும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகிறாங்க. பாக்கியா கிட்ட நீங்கள் யார் எதுக்காக வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க கேட்கும்போது நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. செலியனோட அம்மா தான் நான், எதுவுமே விசாரிக்காமல் அவனை வந்து கூப்பிட்டு வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் எதுக்காக வந்திருக்கிறீங்க? நான் இந்த மாதிரி கவுன்சிலர் மேலே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும், அவர் மேலே தான் முழுக்க முழுக்க தப்பு, அவர் தான் வந்து டெய்லியுமே வந்து எங்கள் கடைக்கு வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தார், என்னை ரொம்பவே தப்பாக பேசினார், அதனால தான் என் பையன் வந்து அடிச்சிட்டான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது எப்படி உங்கள் பையன் அடிக்கலாம்? நீங்கள் இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து முன்னாடியே கொடுத்துருந்துருக்கலாமே, இப்போது நீங்கள் உங்கள் பையனை காப்பாற்றுறதுக்கு கம்ப்ளைண்ட் வந்து இப்போ கொடுக்குறீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உடனே பாக்கியா இருந்துக்கிட்டே இல்லைங்க சார், அப்படிலாம் இல்லை, என் பையன் மேலே எந்த தப்புமே இல்லை, அவங்க ஆளுங்க கூட என் பையனை போட்டு ரொம்பவே அடித்தாங்க, என்னோட கடையை கூட பார்த்தீங்கன்னா கடையில் உள்ள திங்ஸ் எல்லாம் போட்டு உடைச்சாங்க, அந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ப்ளீஸ் சார் நீங்களாச்சும் ஹெல்ப் பண்ணுங்கள். அந்த போலீஸார் தான் வந்து எதுவுமே எங்கள் பக்கம் நியாயத்தை கேட்காம என் பையனை வந்து வெளியே இங்கே ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துட்டாங்க, நீங்களாச்சும் ப்ளீஸ் கொஞ்சம் எதனாலும் ஸ்டெப் எடுங்க அப்படின்னு வந்து ரொம்பவே ரெக்வெஸ்ட் பண்ணுறாங்க நம்ம பாக்கியா. அண்டு பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ்கார் இருந்துக்கிட்டு சரிம்மா நீங்கள் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க, இப்போது இந்த கவுன்சிலர்னால உங்களுக்கு பிரச்சனை வந்தால் பரவாயில்லையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. பரவாயில்லங்க சார், எதனாலும் நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா வந்து கிளம்புறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த பாக்கியாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஷாக்காக இருக்குது. ஜெனியோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா கண்ணாப்பின்னான்னு வந்து கத்துறாங்க. எதுக்காக அப்படிலாம் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? நாங்கள் பிரச்சனையை முடிக்கணும், எப்படினாலும் செலியனை வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நாலா பக்கமும் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்குறோம், ஆனால் நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்த்திங்கன்னா கோவமாக பேசுகிறாங்க. இங்கே பாக்கியாவுக்கு ஒன்றுமே புரியல. நான் என்ன பண்ணேன், எதுவுமே பண்ணலையே, ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எதுவுமே பண்ணலையா? போயிட்டு அந்த கவுன்சிலர் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறீங்க, இருக்கிற கோவத்தில் அவன் மறுபடியுமே பார்த்திங்கன்னா இன்னுமே பதவி இதை வச்சு செலியனை வெளியவே வர முடியாத அளவுக்கு இதனால் பண்ணால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? இப்போ அதுதான் நடக்க போகுது, செலியனை வெளியவே எடுக்க முடியாமல் தான் ஆக போகுது. நீங்கள் பண்ண வேலைக்கு ஒழுங்கு மரியாதை போயிட்டு அந்த கவுன்சிலர் மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை போயிட்டு வாபஸ் வாங்குங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே பாக்கியா பண்ண வேலையை நினச்சி எல்லாருமே ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. பாக்கியா நீலாம் திருந்தவே மாட்டியா, இப்போ எதுக்கு நீ கவுன்சிலர் போயிட்டு நீ அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்த, ஏன் தான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்குற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இருந்துக்கிட்ட திட்டுறாங்க. அத்தை கண்டிப்பாக வந்து செலியன் வெளியே வந்துடுவான், அந்த கவுன்சிலர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா செலியன் மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிடுவான், அதனால தான் நான் கொடுத்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் கிடையாது, அவனுக்கு இன்னுமே தான் கோவம் வரும், நீங்கள் வந்து முதல்ல போயிட்டு கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குங்க, செனி நீ வந்து கிளம்பு வீட்டுக்கு என் கூட வா, இதுக்கப்புறமே இந்த வீட்டில் இருந்தால் உனக்கு சந்தோஷமும் இருக்காது, உனக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே பாட்டி இருந்துக்கிட்டு அதெல்லாம் ஜெனி வரமாட்டா, இங்கே தான் இருப்பா, தயவு செஞ்சு நீங்கள் போங்க கிளம்புங்க அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. என் பொண்ணை இதுக்கு மேலேயும் இங்கே என்னால் விட முடியாது, சொந்த பையனை பற்றி கூட கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் நடந்துக்கிறாங்க, என் பொண்ணை பற்றி மட்டும் அவங்க என்ன கவலைப்பட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜெனியை வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க. ஜெனியோட அப்பா ஜெனியுமே பார்த்திங்கன்னா போயிடுறாங்க. பாட்டி ரொம்பவே அழுதுட்டு இருக்கிறாங்க. கோபி ஒரு பக்கம் சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இங்கே நம்ம
பாக்கியாவோட மனசு ரொம்பவே பரிதவிக்குது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லாருமே இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறாங்களே, இல்லை எல்லாருமே ட்ரை பண்ணியுமே செலியனை வந்து வெளியே கொண்டு வர முடியலையே, கண்டிப்பாக நம்மளால முடியும், நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கியா வந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க. சரி, நமக்கு தான் மினிஸ்டர் தெரியும்ல, அவங்கக்கிட்ட வந்து பேசினா கண்டிப்பாக இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வியை கூப்பிட்டு ஸ்ட்ரைட்டாக மினிஸ்டரை பார்க்குறதுக்கே போகிறாங்க. போன பாக்கியாவுக்கு செம ஷாக்கு வந்து இருக்குது. ரொம்பவே கூட்டமாக இருக்கிறாங்க. இங்கே மினிஸ்டரோட அசிஸ்டன்ட் கிட்ட வந்து பாக்கியா போயிட்டு பேசுகிறாங்க. மினிஸ்டரை பார்க்க முடியுமா, முக்கியமாக பேசணும் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது, இல்லை மினிஸ்டரை இப்போதைக்கு பார்க்க முடியாது, அவங்கள பார்க்குறதுக்கு 1 வீக் ஆகும், அவங்க வந்து வெளியூருக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட பாக்கியா வந்து ரொம்பவே உடஞ்சி போயிடறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, அப்புறம் இவ்வளோ கூட்டம் இருக்கிறாங்க, இவ்வளோ பேர் அவங்கள பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி அவங்களாம் மனு கொடுத்துட்டு போவாங்க, அதே மாதிரி நீங்களுமே மனு கொடுத்துட்டு போங்க, நான் வந்து மேடத்துக்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லை ரொம்பவே அவசரம், ரொம்பவே அர்ஜென்ட்டு, ஒரு வாரத்துக்கு என்னால் காத்திருக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எங்களால் எதுவுமே பண்ண முடியாதுமா, மேடம் வந்து ரொம்பவே பிஸியாக இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இங்கே நம்ம பாக்கியா வந்து ரொம்பவே கவலைப்பட்டுட்டு பார்த்திங்கன்னா வராங்க. செல்வி இருந்துக்கிட்டு, அக்கா இதுக்கப்புறம் என்னக்கா நீ பண்ண போகிற அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நம்ம மினிஸ்டரோட நம்பர் கூட பார்த்திங்கன்னா பாக்கியா கிட்டே இருக்குது, ஆனால் ஃபோனில் பேசுகிறது மரியாதையாக இருக்காது, அதனால தான் போயிட்டு நான் நேரில் பார்த்து பேசலான்னு சொல்லிட்டு போனேன் செல்வி, ஆனால் பேச முடியல, அதனால் நம்ம ஃபோன் பண்ணியே பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டருக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. அந்த டைமில் அவங்களோட அசிஸ்டன்ட் தான் பேசுகிறாங்க. பாக்கியா இருந்துக்கிட்டு, இந்த மாதிரி நான் மினிஸ்டருக்கு ரொம்பவே தெரிஞ்சவங்க, அர்ஜெண்ட்டாக பேசணும், ரொம்பவே முக்கியமான விஷயம், அவங்கக்கிட்ட பேச முடியுமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போதைக்கு மேடம் கிட்ட பேச முடியாது, அவங்க மீட்டிங்கில் இருக்கிறாங்க, அப்போ எப்போ பேச முடியும், இல்லை அது வந்து எனக்கு தெரியலை, அவங்களுக்கு அடுத்தடுத்து மீட்டிங், அவங்க ரொம்பவே பிஸியாக இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம பாக்கியாவுக்கு ரொம்பவே ஏமாற்றமாகிடுது, ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. உடனே செல்வி இருந்துக்கிட்டு, அக்கா நீ வந்து அந்த கவுன்சிலர்கிட்டயே வந்து பேசலாம்லக்கா, அந்த ஆள் தானே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தான், அந்த ஆள் நினச்சா கண்டிப்பாக கம்ப்ளைண்ட்டை வந்து வாபஸ் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி இருந்துக்கிட்டு ஐடியா சொல்கிறாங்க. பாக்கியா இருந்துக்கிட்டு, அதெல்லாம் எப்படி செல்வி, கண்டிப்பாக வந்து நடக்கவே நடக்காது, அவங்ககிட்ட போயிட்டு பேசினா ஒன்றுமே ஆகாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன இருந்தாலும் நீ ஒரு டைம் ட்ரை பண்ணுக்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செல்வி அண்டு பாக்கியா 2 பேருமே பார்த்திங்கன்னா கவுன்சிலரோட வீட்டுக்கே பார்த்திங்கன்னா போயிடுறாங்க. பாக்கியா வரதை பார்த்துட்டு கவுன்சிலர், வாங்க பாக்கியலட்சுமி மேடம், என்ன எதுக்காக என்னை பார்க்க வந்தீங்க, எதுவும் உங்கள் தெருவில் வந்து எதுவும் குறையா, லைட் எரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேலியாக பேசிகிட்டு இருக்கிறாரு. இல்லைங்க சார், நான் வந்து கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க சொல்கிறதுக்காக தான் வந்தேன், நீங்கள் என் பையன் மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிருங்களே, என் பையனை வந்து வெளியே கொண்டு வர முடியல, நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது எப்படி முடியும், கண்டிப்பாக வந்து வெளியே கொண்டு வரவே முடியாது, எவ்வளோ தைரியம் இருந்தால் உங்கள் பையன் ஏன் மேலே கை வச்சுருப்பான், அதுக்கு அவனுக்கு தண்டனை கிடைக்கணும்ல, அவன் கடைசி முடிக்க ஜெயிலில் தான் இருக்கணும், அவனை நான் வெளியே வர விடவே மாட்டேன், என்னோட பதவி பவர் பற்றி உங்களுக்கு தெரியலை, என் மேலே கொஞ்சம் கூட யோசிக்காமல் கை வச்சால, அவனுக்குலாம் அதெல்லாம் தேவை தான், இதுக்கப்புறம்லாம் இதை பற்றி பேசிட்டு இங்கே வந்து நிற்காதீங்க, கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் இந்த கவுன்சிலர் வந்து பேசுகிறாங்க. இதை கேட்ட நம்ம பாக்கியாவுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. இதுக்கப்புறமா எதுக்குமா இங்கே நிற்கிறீங்க, ஃபஸ்ட்டு வெளியே போங்கம்மா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே பாக்கியா செல்வியை கூப்பிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா வராங்க. என்னக்கா இந்த ஆள் ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாங்க்கா செலியன் மேலே, கண்டிப்பாக இவன் செலியனை வந்து வெளியவே வரவிட மாட்டான் போலையே, நம்ம எவ்வளவு தான் ட்ரை பண்ணாலும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனாலுமே பார்த்திங்கன்னா பாக்கியா இருந்துக்கிட்டு, என்னைக்கா இருந்தாலும் நியாயம்தான் ஜெயிக்கும் செல்வி, இவன் வந்து ஃப்ராடுத்தனம் பண்ணிகிட்டு இருக்கிறான், அதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அக்கா பதவி பணம் தாக்கா எல்லாமே இந்த உலகத்தில், நம்மளால் என்ன பண்ண முடியும் சொல்லு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து அந்த பக்கமாக ராதிகா ஒரு முக்கியமான விஷயமா வராங்க. இங்கே ரோட்டில் செல்வியும் பாக்கியாவும் ரொம்பவே பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு போகிறத பார்க்குறாங்க. என்னாச்சு பாக்கியாவுக்கு, ஏன் ஒரு மாதிரி வந்து அழுகிற மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கிட்டேயே போய்ட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து பேசுகிறாங்க. ராதிகாவை பார்த்ததுமே பார்த்திங்கன்னா பாக்கியாவுக்கு செம்ம ஷாக்காக இருக்குது. இங்கே செல்வி இருந்துக்கிட்டு, என்ன மேடம் இந்த பக்கம் நீங்கள் வந்துருக்குறீங்க, இல்லை ஒரு வேலை இருந்துச்சு அதனால தான் வந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாக்கியா கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்ன பாக்கியா நல்லா இருக்கிறீங்களா, என்ன இந்த பக்கம் போயிட்டு வரீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அது என்னத்த சொல்ல மேடம், எவ்வளவோ விஷயம் நடந்துருச்சு பாக்கியாக்கா லைஃப்பில், அடுத்தடுத்து ரொம்பவே கஷ்டம்தான், 2 ரெஸ்டாரண்ட்டுமே இழந்துட்டாங்க, அப்புறம் சரி புதுசாக ஒரு சின்ன கடையை ஓப்பன் பண்ணாங்க, அதுலேயுமே வந்து ஏகப்பட்ட பிரச்சனை, இந்த கவுன்சிலர் வந்து டெய்லியும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இப்போது கவுன்சிலரை செலியன் கோவத்தில் அடிக்க போய் இப்போது செலியன் வந்து ஜெயிலுக்குள்ளே இருக்கிறான், வெளியவே கொண்டு வர முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க அக்கா,
பாவம் அக்காவோட நிலைமை யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ராதிகா கிட்ட வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட ராதிகாவுக்கு பயங்கர ஷாக்காக இருக்கும். என்ன செல்வி இவ்வளோ விஷயம் நடந்திருக்குறா பாக்கியா, என்கிட்ட ஒரு தடவை கால் பண்ணி எல்லாத்தையும் சொல்லியிருந்துருக்கலாம்ல, இது என்னால் இதனால் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நான் பண்ணியிருப்பேல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உங்களை இதுக்காக டிஸ்டர்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் விட்டுட்டேன், பரவாயில்ல இருக்கட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கியாவை கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்க அந்த கவுன்சிலர்கிட்ட நான் வந்து பேசுகிறேன், அவர் மேலே தானே தப்பு, அவர் தானே உங்ககிட்ட தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாவையும் செல்வியும் கூப்பிட்டு இங்கே கவுன்சிலர் வீட்டுக்கு ராதிகா வராங்க. ராதிகாவுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து கவுன்சிலர் தெரிஞ்சவராக தான் இருக்கிறாரு. என்ன ராதிகா மேடம், என்ன எதுக்காக வந்து என்னை பார்க்க வந்திருக்கிறீங்க, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலர் வந்து கேட்குறாங்க. நீங்கள் என்ன வேலை பார்த்து வச்சுருக்கிறீங்க, பாக்கியா என்னோட அக்கா தான், என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, எதுக்காக அவங்க கடைக்கு போய்ட்டு நீங்கள் டெய்லி இப்படிலாம் வந்து பிரச்சனை பண்ணியிருக்கிறீங்க, ரொம்பவே தப்பு சார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓ அப்படியா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கவுன்சிலர் இருந்துக்கிட்டு வந்து சொல்கிறாங்க. ரொம்பவே திமிராக தான் வந்து கவுன்சிலர் இருந்துக்கிட்டு வந்து பேசுகிறாங்க. நீங்கள் வேறு என்ன ஹெல்ப்னாலும் கேளுங்க, நான் கண்டிப்பாக பண்ணுவேன், ஆனால் இந்த பாக்கியலட்சுமி மேடம் விஷயத்தில் என்கிட்ட ஹெல்ப் கேட்காதீங்க, என்னால் பண்ண முடியாது, அவங்க பையனுக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் என் மேலே கை வைப்பான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் தப்பு யாருமே இல்லை, நீங்கள் தானே பாக்கியாவை ரொம்பவே தப்பாக வந்து பேசியிருக்கிறீங்க, அதனால தானே அவங்க பையன் அடிச்சிருக்கிறாங்க, அப்புறம் ஏன் வந்து நீங்கள் இப்படிலாம் வந்து பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலர் வந்து ரொம்பவே வந்து திமிராக தான் பேசிகிட்டு இருக்கிறாரு. இதுக்கப்புறமும் நம்ம அமைதியாக இருந்தால் வந்து இந்த ஆள் இன்னுமே ரொம்ப தான் ஆட்டம் போடுவான். இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ண வேலைக்கெல்லாம் எங்ககிட்ட ப்ரூஃப் இருக்குது இந்த ஃபோனில், சரிங்களா, இதை மட்டும் நெட்லேயோ இல்லை போலீஸ் ஸ்டேஷன்லேயோ கொடுத்தா அவ்வளோதான், உங்கள் பதவியே போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவங்க பொண்ணு மீடியாவில் தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுத்தா இந்த நியூஸ் ஃபுல்லாக பரவிடும், நீங்கள் போயிட்டு தன்னந்தனியாக இருந்த லேடிஸ் கிட்ட வந்து ரொம்ப தொல்லை பண்ணீங்க, பிரச்சனை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எல்லா நியூஸ்லையுமே வரும், அப்போ உங்களுக்கு தான் பிரச்சனை, உங்கள் பதவியை வச்சு ஆட்டம் ஆடிட்டு இருக்கிறீங்களே அது இல்லாமலே போயிடும் பார்த்துக்கோங்க அப்படின்னு வந்து இங்கே கவுன்சிலர் சட்டையை பிடிச்சி பார்த்தீங்கன்னா நம்ம ராதிகா வந்து செம்மையாக பேசுகிறாங்க. இதனால் இந்த கவுன்சிலருமே பார்த்திங்கன்னா பயந்துறாங்க. உடனே பார்த்திங்கன்னா போலீஸ்க்கு வந்து கால் பண்ணி கம்ப்ளைண்ட்டை வந்து நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே பாக்கியா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க, வாங்க பாக்கியா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. செல்வி இருந்துக்கிட்டு, மேடம் நீங்கள் சூப்பருங்க மேடம், நாங்கள் கூட இதை கொஞ்சம் கூட யோசிக்கல அக்கா கூட, பரவாயில்ல நீங்கள் வந்து 5 நிமிஷத்தில் பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாக்கியமே பார்த்தீங்கன்னா ராதிகாவுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே ராதிகா இருந்துக்கிட்டு, உங்களுக்கு நான் ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கிறேன் பாக்கியா, நீங்கள் எனக்கெல்லாம் வந்து தேங்க்ஸ் சொல்லாதீங்க, இது என்னோட கடமை தான், நீங்கள் எவ்வளோ நல்லவங்க தெரியுமா, உங்களுக்கு எப்போதுமே கஷ்டம் தான், இதுக்கப்புறம் வந்து நீங்கள் எதுக்காக ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. கலைஞர் நிற்கிற பாக்கியாவுக்கு ராதிகா ஹெல்ப் பண்ணால் ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும் அப்படின்னு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க.